Hello viewers, welcome to Expertise Jobs. Today பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பிரைவேட் ஜாப் தாங்க பார்க்க போறீங்க. நம்மளோட டெக் மஹிந்திரால இருந்து தாங்க ஒரு ஐடி ஜாப்ங்க. இது சூப்பரான ஒரு வேலை வாய்ப்புனே சொல்லலாம். வாங்க நம்மளோட ஜாபுக்குள்ள போகலாம். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பாத்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் வந்து 2023 ஆர் 2024 வித் நோ அரியர்ஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அது போக என்ன சொல்லிருக்காங்கன்னா மினிமம் 70% மார்க் இன் 10th 12th இன்ஜினியரிங் அண்ட் MCA MSc சைபர் செக்யூரிட்டிலயும் 70% இருக்குன்னு சொல்லிருக்காங்க. என்ன வியூவர்ஸ், ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப லோ மோட்டிவேஷனா இருக்கு, இல்ல லோ நாலேஜா இருக்கு. அந்த மாதிரி இருக்கீங்கன்னா எக்ஸ்பர்டைசர் அகாடமி தமிழ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. ரெகுலரா பிசினஸ் அப்டேட், ஜாப் அப்டேட்ஸ், நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த சேனலை மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே, இது போக பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு டிப்ளமோ படிச்சிருந்தீங்கனாலும் சரி 70% மினிமம் மார்க் வந்து மேண்டேட்டரின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த PDF நீங்க கிளியரா படிச்சு பாத்துக்கங்க. எல்லாமே 70% எபோவ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன எலிஜிபிள் கோர்சஸ் பாத்தீங்கன்னா BE BTech சைபர் செக்யூரிட்டி ஆர் MCA MSc சைபர் செக்யூரிட்டி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து எல்லாத்துக்கும் ஓபன் சொல்லியிருக்காங்க. யார் யாருன்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட் MCA MSc சைபர் செக்யூரிட்டி அவங்களுக்கு மட்டும்தான். அது பாத்தீங்கன்னா 2023 2024 அது போக பாத்தீங்கன்னா உங்களோட ப்ரொவிஷனல் டிகிரி சர்டிபிகேட் அதை வந்து கம்பல்சரி அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் வந்து ஆன்லைன் ஆர் விர்ச்சுவல் டெஸ்ட்ல வந்து 1 to 2 வீக்ஸ்க்கு முன்னாடியே டேட்டா வந்து இன்டிமேட் பண்ணிடுவாங்க. அது போக பாத்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி நீங்க ப்ராசஸ் பண்ணணும்னா இதுல வெப்சைட் இருக்கு, ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி கிடைக்கும். உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பின் வந்து உங்களோட மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சுட்டுருவாங்க. ஸோ அதை வச்சுதான் நீங்க வந்து அடுத்த ஸ்டெப்பா ப்ரொசீட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது ஜாபுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்க கம்பெனில NOC கிளியரன்ஸ் வந்து கிடைச்சு, அதாவது நீங்க வேற கம்பெனில எம்ப்ளாயர் இல்லைன்னு சொல்லி NOC சர்டிபிகேட் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து டெக் மஹிந்திரால வந்து ஜாப் லெட்டரை வாங்கி புதுசா நம்ம ஜாபுக்குள்ள வர முடியும். இது போக பாத்தீங்கன்னா டெக் மஹிந்திரால ஃப்ரெஷர்ஸ் ரெக்ரூட்மெண்ட்ல ஆல்ரெடி ஒரு 6 மந்த்க்கு முன்னாடி நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்க இல்ல அட்டெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா இந்த புதுசா வர இதுக்கு எலிஜிபிலிட்டி இல்ல. ஏன்னா 6 மந்த் ஒன்ஸ் கேப் விட்டு தான் இதை வந்து அலோவ் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் டைமுக்கு அலோவ்டுன்னு வச்சுக்கலாம். மேபி திரும்ப என்ன சொல்றாங்கன்னா டெக் மஹிந்திரால வந்து உங்களோட பர்சனல் டீடைல்ஸோ இல்ல அகாடமிக் கிரெடென்ஷியல்ஸோ நாங்க எதுவுமே ஸ்டோர் பண்ண மாட்டோம். இன்ஃபர்மேஷன் அதே மாதிரி டீடைல்ஸ் எதுவுமே நாங்க வச்சுக்க மாட்டோம். உங்களுக்கு காசு கொடுத்தா ஜாப்ல சேர்றது இந்த மாதிரி எந்த டீடைல்ஸ் இருந்தாலும் எதையும் நம்ப வேணாம்னு சொல்லியிருக்கு. எல்லா ஸ்டெப்பும் நீங்க ப்ராசஸ் பண்ணி ரெடி ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாப் லெட்டர் அவங்க கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி புதுசான டிஃபரெண்ட் ஆஃப் ஜாப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.